வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா. இந்த பாடலை பாடினவர் நம்ம இளையராஜா. அவர் வார்த்தைகள் எங்கேருந்து வந்திருக்குன்னா அவரோட சொந்த பூமியான தேனி மாவட்டத்திலிருந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு இணையான அழகு வாய்ந்த ஒரு பகுதி தான் தேனி மாவட்டம். அந்த தேனி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சுருளி பகுதியை சொல்லலாம். இங்குள்ள சுருளி அருவியாகட்டும், இந்த பகுதியில் அமைந்துள்ள கோயில்களாகட்டும், சித்தர் பீடங்களாகட்டும், இந்த பகுதிகளை சுற்றி அமைந்துள்ள திராட்சை தோட்டங்களாகட்டும், சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்க்கத்தக்க வகையில் அருமையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இப்போ இந்த சுருளியானது உத்தமபாளையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், கம்பம்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு. பேருந்து மூலிமா நம்ம இந்த இடத்த அடையலாம். இங்கே முதன்மையானது சுருளி அருவி. இந்த சுருளி அருவிக்கு நம்ம பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் டிக்கெட் பெற்றுக்கொண்டு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து நம்ம இந்த இடத்த அடையத்தக்க வகையில் இருக்குது. நடக்க முடியாத பயணிகளுக்காக வேன் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வேன் வசதியை பயன்படுத்தாமல் நம்ம நடந்தே போகிறது ரொம்ப நல்லா இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே போகிறத்தக்க வகையில் இருக்கும். போகும் பாதையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நீரோடைகளாகட்டும், பழமை வாய்ந்த மரங்களாகட்டும் நம்ம கண்களுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும். இந்த அழகை ரசிச்சுட்டே போகிறது மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடிவாரத்தை அடைஞ்சோம்னா அங்கு சுமார் 100-150 படிகள் ஏறக்கூடிய தகையில் ஒரு சின்ன மலையேற்றத்தை ஏறி நம்ம அருவி அடையிற மாதிரி இருக்கும். ஒன்றும் கடினமாலாம் இருக்காது, மிகவும் எளிதான படிகளாக தான் இருக்கும். ஸோ அந்த படிகளை ஏறி நம்மளோட சுருவி அருளியை அடையலாம். அங்கு பல்வகையான மூலிகை கலந்த அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது நமக்கு மனசுக்கும் உடலுக்கும் அவ்வளோ ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் வழங்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த தேனி மாவட்டம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த சுருளி அருவி அப்படின்ற ஒன்று மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். சில நேரங்களில் இந்த பகுதிகளில் காட்டு யானைகளோட நடமாட்டம் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் பொதுமக்கள் இந்த அருவிக்கு செல்கிறதுக்கு காவல்துறையும் வனத்துறையும் தடை விதிக்கும். ஸோ அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு உங்களோட பயணத்தை திட்டமிடுறது உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். ஆகவே விசாரிச்சுக்கிட்டு வாங்க, இந்த டைமில் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்றத என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சுருளியில் அடுத்து பல பகுதிகள் இருந்தாலும் நாம் போனது கோடிலிங்க தபோவனம் அப்படின்ற இடம். இது ஒரு தனியார் அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வரக்கூடிய இடம். இங்கு கோடிலிங்கங்கள் அமைக்கணும் அப்படிங்கிற இலக்கோடு செயல்பட்டு வந்தாலும் தற்போது சிறியதும் பெரியதுமாக சுமார் ஒரு 1000கணக்கான லிங்கங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்தது. அதுபோக ஒரு மிக பிரம்மாண்டமான லிங்க வடிவமும் நந்தி வடிவமும் கொண்ட சிலைகள் தனியாக இருக்குது. அது தியானபீடம் போல் இருக்குது. அங்கே நம்ம தனியாக 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி அங்கே போய் நம்ம தியானம் மேற்கொள்ளலாம். அந்த மிகப்பெரிய சிவலிங்கத்தை தரிசிச்சுட்டு வரலாம். ஆனால் இந்த சின்ன அளவிலான இந்த லிங்கங்களை போயிட்டு நம்ம சிவலிங்கங்களை தரிசிச்சுட்டு வரத்துக்கும் எந்த கட்டணம் ஒன்றும் நம்ம செலுத்த தேவையில்லை. இதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ 1000கணக்கான சிவலிங்கங்கள் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிகவும் ஒரு அமைதியான இடமா இருக்கும். சிவலிங்கம் மட்டுமின்றி மேலும் பல சித்தர்களது சிலைகள் அங்கு நிறுவப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடமும் நம்ம தவறவிடக்கூடாத ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சுருளி வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோடிலிங்க தபோவனம் இந்த இடத்தோட பார்வையை முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்து போனது பீடி சித்தர் அப்படின்ற ஒரு சித்தரை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அவரோட தரிசனமும் கிடைச்சது. சித்தரை நம்ம புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நம்ம அதோட காணொளியை இங்கு திரையிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் காலை நேரம்
அல்லது மாலை நேரம் அவரை தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவரை தரிசிக்கலாம். அந்த சுருளி பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம இந்த கோடிலிங்க தபோவனத்துக்கு வரத்துக்கும் இடைப்பட்ட வழியில் தான் அந்த சித்தர் பீடம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவரையும் தரிசித்து ஆசி பெற்று வரலாம். அதுக்கு அடுத்து இதை முடிச்சுட்டு நம்ம போன இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் திராட்சை தோட்டங்கள் தான். நீங்கள் வழிநெடுக எங்கே போனீங்கனாலும் பல திராட்சை தோட்டங்கள் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் நேரடியாக உங்களுக்கு தேவையான பழங்களை நீங்களே பறித்து எடை போட்டு அவற்றுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கலாம். அங்கேயே நீங்கள் சுவைச்சு பார்க்கலாம். உங்களுக்கு திராட்சை என்ன எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல அழகான திராட்சை தோட்டங்கள் இருக்குது. சுருளியில் மேலும் பல சுற்றுலா தலங்கள் இருந்த போதிலும் கால நேரம் கருதி நாங்கள் அதையெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தத்தோட சுருளியிலிருந்து நாங்கள் எங்கள் ஊர் திரும்பினோம். நீங்கள் முறையான திட்டமிடலோடு போகும்போது மேலும் நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.